வீடியோ வேறு போட்டார். ஏன் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு வண்டி நைட்டில் வண்டியில் போய்கிட்டே வந்து ஒரு ஃபேஸ்புக் வீடியோ போட்டார். ஏன் போட்டார்? ஏன் ஆதவர்ஜுனா தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம்? ஆதவர்ஜுனா சேர்ந்தே 1 வருஷம் தானே ஆச்சு. அவர் ஒன்றும் ரவிக்குமார் இல்லையே, செல்வ பிறந்தது இல்லையே, கூடவே 50 வருஷமாக இருந்தவங்க போயிட்டாங்கன்னு கவலைப்படுறதுக்கு இல்லையே, எதுக்கு அப்புறம் விளக்கம் கொடுக்கணும்? அப்போ வந்து அது ஒரு பெரிய அது திமுகவுடைய அழுத்தமோ அப்படிங்கிறவர் இல்லை இல்லைன்னு விளக்கம் கொடுத்தார். இந்த மாதிரி போட்டிட்டார், அழுத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். எல்லாருக்கும் தெரியாதா? எல்லாரும் யோசிக்க மாட்டாங்களா என்ன நடக்குது அப்படின்னு? நேரடியாக யாருமே அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாலின் ஃபோன் பண்ணி என்னங்க ஆதவர்ஜுனா அப்படி பேசியிருக்காரு நீங்கள் பார்த்துன்னு சொல்ல மாட்டார். அது இவருக்கே தெரியுது நெகட்டிவாக போகுதுன்னு. அதனால தான் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணோம்? அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ஒரு வார்த்தையாக பேசியிருந்தாரா? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னா ஆதவர்ஜுனா பேசினார். அது கட்சிக்கான முக்கியம் தானே. கட்சிக்கு வாட்சியாக தானே பேசினார். ஏன் நீங்கள் நிற்கிறீங்க? அப்போ வந்து ஒரு ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ எதிராக ஒரு வார்த்தை பேசலை. இது மன்னராட்சி காலம் கிடையாது, இது மக்களாட்சி காலம், எல்லாருக்கும் அதிகாரம் வேணும். அது என்ன தப்பு இருக்குது? அதுதான் நீங்கள் உங்கள் கொள்கையை சொன்னதுக்காக ஒருத்தர் தூக்குவீங்களா? அப்போ வந்து அழுத்தம் கிடையாதுன்னுங்கிறது சொல்கிறது. அழுத்தமும் நேரடியாக வராதுன்னு நானும் சொல்கிறேன். அது புரிதல்லே வந்துடும். அப்போ வந்து காட்டுமன்னார் கோயிலில் சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறாருன்னொடனே வேற ஒரு வேவ் உள்ள பரவுது, அண்டர் கரண்ட். அது நமக்கு ஃபேவராக வராது, நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது, நம்முடைய தொகுதியில் ரிவர்ஸ் அடிக்கலாம்னு அண்ணன் யோசிக்கிறாரு. மாற்றி தன்னுடைய வியூகத்தை மாற்றிக்கொள்கிறார்.